திருநெல்வேலிக்கு பெண் கரகாட்ட கலைஞர் எப்போது வந்தாங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியுமா? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கரகாட்டம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய கரகாட்டம் மாரி கரகாட்டம் இல்ல. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் தன் தலையில வந்து கரகத்த தூக்க முடியாத அளவுக்கு மிகவும் எடை கூடியதாக இருக்கும். அதனால பெண்கள் வந்து பெரும்பாலுமே அந்த கரகம் அப்படிங்கக்கூடிய ஆட்டத்துக்குள்ள நுழைவதற்கு வந்து கடினமான ஒரு காலம். தஞ்சை பகுதியில வந்து பெண்கள்லாம் நெறைய கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில வந்து ஆண்கள் தான் கரகம் எடுத்து ஆடிருக்காங்க. ஏன்னா கரகம் அப்படின்னு சொல்றதே வந்து மிக பிரம்மாண்டமான ஒன்று. அது வந்து தலையில தூக்கி வச்சு ஆடும்போது பார்த்தீங்கன்னா, அதனுடைய இடை, அதை வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த உடம்புக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி, ஆண்கள் மட்டும் தான் கரகம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது 1925 அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, அம்பாசமுத்திரம் பகுதியில உள்ள அடைஞ்ச பெருமாள் தேவர் அப்படிங்கிறவர் வந்து கரகாட்டத்தில வந்து மிகவும் ஒரு பெரிய ஆளா இருந்திருக்கிறார். அவர வந்து செல்லம்மாள் அப்படிங்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த பெண்மணி வந்து அவர வந்து சந்திச்சிருக்காங்க. தன்னுடைய மகள் ருக்மணிக்கு நீங்க இந்த கரகாட்டத்த கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த ருக்மணிக்கு வந்து தன்னுடைய கரகாட்டத்த வந்து சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த கரகத்த வந்து அரங்கேற்றம் பண்றாரு. அதாவது சொல்லப்போனா நெல்லை மாவட்டத்துக்கு முதல்ல அந்த கரகாட்டத்த கொண்டு வந்ததே அலஞ்ச பெருமாள் தேவர் தான். அந்த முதல் கரகாட்டம் ஆடின பெண் வந்து ருக்மணி தான். இவர் என்ன பண்றாருன்னா, பிற்காலத்துல இந்த கரகாட்ட கலை வந்து இன்னும் பிரமாண்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய சங்கரபாண்டியன் என்ற ஒரு சிறுவனுக்கு வந்து காவடி ஆட்டம் சொல்லிக் கொடுத்து, அவர் காவடி ஆட்ட சங்கரபாண்டியனா அவரையும் உருவாக்கிட்டு வராரு. அந்த கரகாட்டம், அந்த காவடி ஆட்டம் 2ம் இரு கண்களாக அது வளர்ந்துகிட்டே இருக்கிறது. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கரகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது குறிப்பா கண்ணை கட்டிக்கிட்டு, வாழைக்காய் வெட்டுவாங்க. அப்புறம் கரகத்த வச்சுக்கிட்டே ஏணி ஏறுவாங்க. தீப்பந்தம் ஆடுவாங்க. அதோட மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய கம்பிக்குள்ள அவங்க வந்து நுழைவாங்க. நுழைஞ்சு வெளிய வருவாங்க. இந்த மாதிரி கடினமான ஆட்டம் ஆடுவதற்காக ஒரு கோயில் கொடைக்கு வந்து அவங்க கரகம் ஆட போறாங்கன்னா, 41 நாள் விரதம் இருந்து தான் அங்க போவாங்களாம். இந்த மாரி கடுமையாக தன்னை வருத்தி, அந்த காலத்துல வந்து அந்த கரகத்த வந்து ஆடியிருக்கிறாங்க. அந்த கரகத்த வந்து நமது பகுதியில அறிமுகப்படுத்த பிறகு பெண்களும் அந்த கரகத்த வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த சங்கரபாண்டியன் அப்படின்னு சொல்றோமே, அந்த கரகாட்ட கலைஞர் அவர் யாரு தெரியுமா? பிற்காலத்துல நமது பகுதியில மிகவும் பிரபலமாக இருந்த கலைமாமணி விருது பெற்ற சங்கரபாண்டியன் தான் அவரு. அவரு சங்கரபாண்டியனுடைய கடைசி காலம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கண் மங்கலாமாயிருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் கரகம் ஆடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா, குண்டூசிய கண்ணுல எடுப்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா, கர்ச்சீப்ப கண்ல எடுப்பார். குண்டூசிய கண்ல எடுப்பார். அப்படி எடுத்த காரணத்தினால, அவருடைய கண் மங்கி போச்சு. ஆனாலும், அவர் இறுதி காலம் வரை தன்னுடைய காவடி ஆட்டத்த அவர் விடவே இல்ல. கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க வந்து என்னைக்குமே திருநெல்வேலியில, தாமிரபரணி மண்ணுல புகழ் பெற்றவர்கள் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்கவே முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச கலைஞர்கள், இதே மாரி கலைஞர்கள் யாரு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.